பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தை பற்றி சொல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். இன்று வரை நீ என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்ததும், இதுதான் நடக்க வேண்டும் என்று காத்திருப்பதும், நடக்குமா நடக்காதா என்று சொல்லத்தான் உன் சாயப்பா இன்று வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவு நடக்கப் போகிறதா, இல்லை உன் வாழ்க்கைக்காக நான் எடுக்கப் போகும் முடிவு நடக்கப் போகிறதா என்று சொல்கின்றேன் கேள். என் அன்பு குழந்தையே, உன் நினைவுகளும் உன் வேதனைகளும் எங்கோ இருந்து கொண்டு எதையோ நினைத்து கொண்டு இன்று வரை நீ வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் எது நடக்குமோ அதை நீ நினைக்காமல், எது உனக்காக வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நீ எதிர்பார்த்து கூட இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். உனக்கு வேண்டும் என்பதை நீ நினைத்தால் மட்டும்தான் உன் அருகில் வரும். ஆனால் நீ வேண்டும் என்பதை நினைக்காமல் வேண்டாம் என்பதை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கிறாய். முதலில் நீ வேதனைப்படுவதை விட்டுவிடு. வேதனைப்பட்டு பட்டு எதையும் சாதிக்கப் போவது எதுவும் இல்லை. எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டுமே, நம்பிக்கையோடு எழுந்து நின்றாலே அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்பதை எத்தனையோ முறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன். நீ அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் திரும்பவும் வேதனை என்று வேதனையிலேயே இருந்து விடுகிறாய். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சிந்தனை கூட நீ செய்தது இல்லை. இப்பொழுது சொல்கின்றேன், உன் எதிர்காலத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய் என்று. உன் எதிர்காலத்தை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன் எதிர்காலத்தை நான் அறிவேன். அதில் நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய், யாருடன் வாழ்ந்து கொண்டு இருப்பாய், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அனைத்தும் உன் சாயப்பா நான் அறிவேன். உன்னை விட்டு சென்ற உன் உறவுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்து விட்டேன். அந்த வாய்ப்பை உன் துணை மறுத்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் 2 முறை அந்த வாய்ப்பை கொடுக்க காத்திருக்கிறேன். அந்த 2 முறையும் அந்த வாய்ப்புகளை உபயோகித்து மனம் திருந்தி உன்னுடன் வாழ வந்தால் அந்த வாய்ப்பில் அவருக்கு இடம் இருக்கிறது. உன் எதிர்காலத்திலும் அவருக்கு இடம் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை இப்பொழுதும் தவறவிட்டு விட்டால் உனக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் வேறு ஒரு உறவை உன்னிடம் திணிக்கின்றேன். அந்த உறவுடன் தான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த உறவு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளும். உறவாக இருக்கும் நீ நிம்மதியாகவும் அமைதியாகவும் சகல வளங்களையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழும் வாழ்க்கையாக உன் எதிர்காலம் அமையும். ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கடந்து வா. இத்தனை காலம் வீணானதை நினைத்து உன்னை விட அதிகமாக நான் வருந்தி கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நினைத்து உன் எதிர்காலத்தையாவது நல்ல முறையில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன். நானும் பொறுமையாக இருந்தது போதும். இன்னும் 2 முறைதான் வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன். உன் துணைக்கு அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.